இன்றைக்கி யூஎஸில் கார்டன் சென்டர் ஒன்று பார்க்கலாமா? முக்கால்வாசி செடி வாங்கணுன்னா நாங்கள் இங்கே தான் வந்து வாங்குவோம். இது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து டெய்லியாக சொல்லுவோம் இல்லையா, இவ்வளோ சின்ன செடியிலே இவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்திங்கன்னா இது வந்து மேஞ்சவில்லா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. பிங்க் இருக்குது, இந்த ரெட் ஒன்று இருக்குது. இது செம்பருத்தி. இது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதில் வந்து 3 கலருமே ஒரே செடியிலேருந்தே வரும். பூவுமே நல்லாவே பெருசாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு கை அகலத்துக்கு இருக்குது. இதெல்லாம் நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சோன்னா நம்ம வந்து ப்ராப்பராக அதுக்கு தேவையான இந்த ஃபெர்டிலைசர்லாம் போடணும், பிளான்ட் ஃபுட்டு, இந்த காம்போஸ்ட்லாம் கரெக்டாக போடணும். அப்போ தான் பூவுமே நல்லா பெருசாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா செம்பருத்திலே நிறைய வெரைட்டி இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து அடுக்கு எல்லோ செம்பருத்தி. நான் அடுக்கு செம்பருத்தியில் வந்து ரெட்டு பார்த்துருக்கேன், ஆரஞ்சு பார்த்துருக்கேன். பட் எல்லோ வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. பார்க்கறதுக்கு ரோஸ் மாதிரியே இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கீழே வந்து அந்த ஸ்டெம்மெல்லாம் சேர்த்து ஜடை மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே மட்டும் செடி இருக்குது, கீழே வந்து ஸ்டெம் மட்டும்தான் இருக்குது. இப்போ விலை தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. $30 ஆங்க அந்த செடி. இது டெசர்ட் ரோஸு. அதுக்கப்புறம் இங்கே என்னமோ ஒரு ஒயிட் கலர் பூ இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இது வந்து இது மல்லிப்பூ, குண்டு மல்லிப்பூ. 2 செடி தான் இருந்தது. இதுவுமே சூப்பராக நல்லா வாசனையாக இருந்தது. இதுவுமே $17 $18 போட்டிருந்தாங்க. பட் மல்லிப்பூ இங்கே வந்து சீசனுக்கு மட்டும் தான் கிடைக்கும். இதெல்லாம் அரளியில் ஒரே ப்ராப்ளம் வந்து இங்கே கம்பளி பூச்சி நிறைய ஒரு அரளியில். இது வந்து ரோஸு. இந்த ரோஸுமே பாருங்கள், கீழே வந்து ஸ்டெம்மு தான் இருக்குது, மேலே மட்டும்தான் செடி இருக்குது. அந்த செடியிலுமே எவ்வளோ பூ பூத்துருக்கு. இன்னும் $50 கிட்டே போட்டிருக்காங்க. அநியாயத்துக்கு விலையாக இருக்குது. பட் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்குது, வாங்கணும்னு தான் தோணுது. இன்னொன்று, இந்த ரோஸ்லலாம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ராக்னன்ஸ் இருக்காது. நம்ம பன்னீர் ரோஸ்லாம் அவ்வளோ சூப்பராக வாசனையாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இது இருக்காது. இந்த செம்பருத்தியுமே நல்லா பெருசாக இருக்குது, ஒரு பிங்க் கலர் செம்பருத்தி. ஸோ நர்சரி பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 1/2 hour to 45 minutes நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் அந்த பக்கம்லாம் இப்போ பார்த்ததுலாம் ரோஸு. இங்கே பார்த்துங்க, ஃபுல்லாக இந்த எண் டு அந்த எண் வந்து ஃபுல்லாக வந்து சாயில் தான், பாட்டிங் சாயில். நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா உரம் எல்லாமே இங்கே இருக்கும். இது வந்து ஆலிவ் மரம். இதுவும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. பட் நமக்கு வைக்கிறதுக்கு தான் இடம் வேணும். இந்த ஆலிவ் மரம், இந்த மரத்துக்கு நல்லா உங்களுக்கு வந்து 8 மணி நேரம் to 10 மணி நேரம் சன்லைட் வேணும். இது பிங்க் கலர் கொய்யா. பிங்க் கொய்யாவும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஒயிட் கொய்யாவும் இருக்குது, பிங்க் கலர் கொய்யாவும் இங்கே இருக்குது. இது வந்து பப்பாளி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்திங்கன்னா அதுவும் ஒரு வெரைட்டி ஆஃப் இது வந்து ஆவகேடோ. நமக்கு சீடு வச்சாவே வந்துடும். நம்ம சாப்பிட்டு அந்த சீடு வச்சா தண்ணியில் பாதி டிப் பண்ணி தண்ணியில் வச்சாவே வந்துடும். இதெல்லாம் ஆரஞ்சுமே சூப்பராக பூத்துருக்கு. ஆனால் இந்த ஃப்ளவரோட ஸ்மெல்லு தான் எக்ஸலண்ட்டாக இருந்தது. நிறைய ஆரஞ்சு ட்ரீ இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் லெமனும் லைம் ரெண்டுமே இருக்குது. ஸோ அதுவுமே நிறைய செடி வந்திருக்கு. இப்போ தான் எல்லாம் லாட் வந்திருக்கும் போல இருக்குது. நிறைய இருக்குது பாருங்கள். பூவுமே சூப்பராக இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது. பூவோட சைஸ் பார்த்தாவே நல்லா பெரிய பெரிய பூவாக இருக்குது. இந்த மரம் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து தரையில் நட்டு வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் டெய்லி தண்ணி மட்டும் பத்தாது. இதுக்கு தேவையான உரம் வந்து நம்ம ரெகுலராக நம்ம வந்து போடணும். இதுக்கு தேவையான காம்போஸ்ட்டு, ஃபெர்டிலைசர் எவ்ரி 3 months நம்ம ஏதாச்சும் போட்டே தான் இருக்கணும். நம்ம நல்லா ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் போட்டே இருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஈல்டு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஈஸ்டர் லில்லி. இந்த ஈஸ்டர் லில்லி வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பூக்கும். அதுவும் வந்து ஏப்ரல் டைமில் தான் பூக்கும். அந்த பூவோட ஸ்மெல்லுமே எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு கொஞ்சம் அலர்ஜி வரும், அதில் இருக்கிறது போலனில் இருக்கிறது அலர்ஜி வரும். இந்த செடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக முன்னாடி வீட்டு வாசலில் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்க செடி. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதெல்லாம் சீட்ஸ் தான். பாருங்கள், கேரட்லேயே எத்தனை வெரைட்டி இருக்குது. பீன்ஸு, இது பர்பிள் பீன்ஸு, நிறைய இருக்குது. பார்த்தோன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இது இருக்குது பாருங்கள். தக்காளி பாருங்கள், எல்லா தக்காளி வெரைட்டியும் இருக்குது. பட் ஆனால் நம்ம இந்தியன் அந்த புளிப்பு தக்காளி மட்டும் கிடைக்காது. மற்ற எல்லா தக்காளியும் இங்கே கிடைக்கும், அந்த நாட்டு தக்காளி மட்டும் கிடைக்காது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கேயும் நிறைய பூவெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து இது பேசில்.
இதெல்லாம் விதை போட்டால் நல்லா வந்துடும். நம்ம எல்லாம் செடியாக வாங்கணுன்னு இல்லை, பட் விதை போட்டாவே நல்லா வந்துடும். ஒரு பேக்கெட்லேயும் பின்னாடியே போட்டிருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி வச்சோம்னா நல்லா வளர்ந்துடும். இது வந்து காராமணி. காராமணியுமே நல்லா வளர்ந்துடும். காராமணி கொடி மாதிரி மேலே போகும், பட் 2 செடி வச்சாவே நிறைய உங்களுக்கு பீன்ஸ் வந்துடும். இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிற இன்டோர் பிளான்ட்ஸு. இன்டோர் பிளான்ட்ஸில் நம்ம ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணணும். இங்கே பாருங்கள், நிறைய வெரைட்டி இருக்குது இன்டோர் பிளான்ட்ஸ். இன்டோர் பிளான்ட்ஸ் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நம்ம தண்ணி ஜாஸ்தி ஊற்றக்கூடாது. இங்கே யூஎஸில் எனக்கு தெரிஞ்சு எல்லா வீடுமே சென்ட்ரலைஸ்டு ஏசி தான். ஸோ இந்த இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் அப்போ வந்து ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். இல்லை ஏதாச்சும் பூச்சி வந்துச்சுன்னா வந்து வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கோம். இந்த ஃப்ளவர்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது ஆர்கிட் ஃப்ளவர்லாம். பட் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணோன்னா ஒரு தனி ஸ்கில்லே வேணும். பூ இருக்கிற வரைக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் தான். அதிலே இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்க, வாரத்துக்கு 2 ஐஸ் க்யூப் இல்லை 3 ஐஸ் க்யூப் போட சொல்லுவாங்க. இங்கெல்லாம் தொட்டிலாம் வாங்கணுன்னா இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இங்கெல்லாம் தொட்டி வாங்குறது நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்க இன்டீரியர் தீமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கலர் வாங்கிக்கலாம். எல்லா டிஃப்ரெண்ட் கலர்லேயும் இருக்குது பாருங்கள். கலரும் அப்படியே அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், இது நம்ம ஊர் கனகாமரம், சூப்பராக இருக்குது. கனகாம்பரத்துக்கு வந்து சன்லைட் ரொம்ப தேவையில்லை. ஒரு செமை ஷேட் இருக்கிற பிளேஸில் நல்லா வளர்ந்துடும். இந்த செடி பாருங்கள், ரொம்ப நாளாக நானும் பார்த்துட்டே இருக்கேன், வாங்கணுமா வேண்டாமான்ட்டு. இதில் 2 கலர் இருக்குது. டார்க் பிங்க் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இந்த லைட் பிங்க் ஒன்று இருக்குது. பார்க்குறதுக்கு ரோஸ் மாதிரியே நல்லா பெருசாக இருக்கும். இதை தொடும்போதே வந்துடுச்சு. இதோட விலையை கேட்டிங்கன்னா தான் $100 கிட்ட இருக்குங்க அந்த சின்ன செடி. $100 ஆல்மோஸ்ட் லைக் 8,000 9,000 9,000 rupees கிட்ட வருது. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து ஷேடட் பிளான்ட்டு. சம்டைம்ஸ் வீட்டில் வந்து ஒரு பக்கம் நமக்கு வெயிலே வராது, ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வைக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த துளக்க சாமந்தி $1 தான். ஒரு பிளான்ட் வந்து $1 தான். இந்த பக்கம் வந்திங்கன்னா இதெல்லாம் கிஃப்டாக நம்ம கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். $42 அப்படியே தொட்டியோடு அப்படியே கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கிஃப்ட்டுக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆலிவ். இங்கே இருக்கிறது ப்ளூபெரியுமே இங்கே நல்லா வரும். இங்கே ஃப்ளோரிடாவில் வெயில் அடிக்கிறதுனால வந்து ப்ளூபெரி சூப்பராக வளரும். இது ராஸ்பெரியும் செரியும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வாழை மரம், அதுவும் நல்லாயிருக்கு. வாழை மரமே இங்கே நல்லா வளரும். வெயில் இங்கே வந்து நல்லா அடிக்கிறதுனால வந்து வாழை மரம் சூப்பராக வளரும். இங்கே இந்த நர்சரி வந்துட்டால் பார்த்துட்டே இருக்கலாம். எல்லா செடியும் இப்படி பார்த்துட்டே இருக்கலாம். நமக்கு ஸ்ட்ராபெரியும் தொட்டியோடு அப்படியே வந்து ஸ்ட்ராபெரியும் அதில் இருக்குது. இதெல்லாம் தக்காளிலே பாருங்கள் எத்தனை வெரைட்டி ஆஃப் தக்காளி இருக்குது. பட் தக்காளிலாம் வாங்க தேவையில்லைங்க. வீட்டில் இருக்க தக்காளி, ஒரு தக்காளி புளிஞ்சு போட்டாவே அதில் வந்து செடி வந்துடும். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மறக்காமல்.